ஆண்டவரை எப்பவுமே துதிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவரை துதிக்க துதிக்க பாருங்க, இன்பம் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை துதிக்க துதிக்க உங்களுடைய சிறை இருப்புகள் மாறும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்தபோது அவருடைய சிறையிருப்பை மாற்றினது போல தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். யோசுவாவும் அவரோடு இருந்தவர்களும் துதித்து துதித்து அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வந்தபோது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது போல உங்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட எந்த ஒரு அலங்கமாக இருந்தாலும் தேவன் அதை இடிந்து போக பண்ணுவார். தேவன் உங்களோடு இருந்து அற்புதம் செய்ய நீங்கள் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை துதிக்க துதிக்க அவர் உங்கள் மத்தியில் இறங்கி வந்து அவர் அற்புதங்களை செய்வார். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். தேவனை துதித்து கொண்டே இருங்கள். நீங்கள் பரலோகத்தின் சாயலை உடையவர்களாக மாறுவீங்க. அங்கே தூதர்கள் எல்லாம் ஓயாமல் கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று துதித்து கொண்டே இருப்பது போல நீங்களும் துதித்து கொண்டே இருங்கள். அப்போது அந்த மகிழ்ச்சியினாலே தேவன் நிரப்புவார். தாவீது துதித்து துதித்து பாடினதினாலே அவரை இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் உயர்த்தினார். அதுபோல நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுக்கு உயர்வுகள் தேடி வரும். தேவன் துதிக்க துதிக்க அற்புதம் செய்வார். ஆமேன்.